பயோடெக்னாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி அப்படின்றதுக்கு முதல்ல டெஃபினேஷன் நான் சொல்லிடுறேன். மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது நுண்ணுயிரியல். நுண்ணுயிரியல் அப்படின்னா நுண்ணுயிர்களுடைய என்ன என்ன டீடைல்ஸ், என்னென்ன கிளாசிபிகேஷன், என்னென்ன வகையான நுண்ணுயிரிகள் இருக்கு, அந்த நுண்ணுயிரிகள் எந்த அளவுக்கு மனிதனுக்கு நோய்களை ஏற்படுத்துது, இல்ல என்னென்ன நுண்ணுயிரிகள் நோய்களை ஏற்படுத்தாம நமக்கு பலவிதமான நன்மைகளை செய்துன்றதை பத்தி படிக்கிறது. அதை தவிர நுண்ணுயிரிகள் மூலமா நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களையும் படிக்கிறது தான் நுண்ணுயிரியல். ஓகே, சோ நுண்ணுயிரியல் அப்படின்னு சொன்னா நுண்ணுயிரிகளை பற்றிய படிப்பு. நுண்ணுயிரிகள் மூலமா என்னென்ன ஆதாயங்கள், என்னென்ன பலன்கள் மனிதனுக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் நுண்ணுயிரியல். ஸோ இந்த மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்குமே இது நுண்ணுயிரியை பற்றிய படிப்பு அப்படின்றது தெரியும். பட் இந்த நுண்ணுயிரியல் மூலமா என்னென்ன பணிகளுக்கு போகலாம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இதுல வந்து சேரும், எது சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கும், என்ன மாதிரியான ட்ரைனிங் தேவை அப்படின்றது எல்லாமே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொன்னா உயிர் தொழில்நுட்பம். உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னா உயிரிகள் அப்படின்றதுனா நம்ம எதுன்னு அப்படின்னு நமக்கு தெரியும். உயிரிகள் அப்படின்னு சொன்னா ஆர்கானிசம்ஸ். உயிரிகளை 3 வகையா பொதுவா பிரிக்கலாம்: மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த 3 வகையான உயிரிகள் இருக்கு இல்லையா, விலங்கு, தாவரம், அப்புறம் நுண்ணுயிரிகள். ஸோ இந்த விலங்கு, தாவரம், நுண்ணுயிர்கள் இந்த அத்தனை விதமான உயிரிகளுக்கு உள்ளேயும் நிறைய நிறைய வளங்கள் கொட்டி கிடக்குது. வளங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சாதாரணமா உயிரற்ற விஷயங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை வளம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நம்ம நீர் வளம், மண் வளம், இல்லைன்னா கனிம வளம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. வளம் அப்படின்னு சொல்றது இந்த ரிசோர்சஸ். எப்படி உலகத்துல இருக்கிற பல விஷயங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சு பலவிதமான அப்ளிகேஷன்ஸ்க்கு, தட் இஸ் பயன்பாடுகளுக்கு உட்படுத்துறோமோ, மனிதன் வந்து இந்த மாதிரியான வளங்கள் மூலமா அதிகமா பயன்படுறான். இதே மாதிரி ஒவ்வொரு உயிரிக்குள்ளேயும் நிறைய நிறைய வளங்கள் கொட்டி கிடக்குது. அந்த மாதிரி வளத்துல ரொம்ப சிம்பிளா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் எப்பவுமே சொல்ற அதே எக்ஸாம்பிள் அப்படிதான். வீட்டுல பால் அப்படின்றத தயிரா மாத்துவோம். இந்த பாலை தயிரா மாத்துறதுக்கு நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரே வழி, பழைய தயிரை கொஞ்சோண்டு காய்ச்சி ஆறின பால்ல போடுறது மூலமா ஒரு 5ல இருந்து ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளால பால் அப்படியே தயிரா மாறிடுது. இந்த மாதிரி பாலை தயிரா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பழைய தயிர்ல என்ன இருக்குன்னு தெரியும். பழைய தயிர்ல நுண்ணுயிரிகள் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் பாலை தயிரா மாத்துதுன்னு தெரியும். அப்போ இந்த பாலை தயிரா மாத்துறது எதுக்காக மாத்துறோம்? பாலுடைய குணத்தை இன்னும் என்ரிச் பண்றதுக்காகவும், நியூட்ரிஷியஸா அதிகமா சுவையும் ஊட்டச்சத்தும் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பாலை தயிரா மாத்தி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தயிரை உருவாக்குறதுல பாலுடைய இந்த நுண்ணுயிரியோட வேலை என்னன்னு நமக்கு தெரியுது. அப்போ இந்த நுண்ணுயிரியுடைய இந்த ஆற்றல் வேற ஏதாவது நுண்ணுயிரிக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அவ்வளவா இல்லை. இந்த நுண்ணுயிரிக்கு பேரு லாக்டோபேசிலஸ். எப்படி லாக்டோபேசிலஸ் ரொம்ப அழகா பாலை தயிரா மாத்தி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவை கொடுக்குதோ, அத மாதிரியான ஒரு ஆற்றல் செயற்கையா நம்ம செய்ய முடியுமான்னு பார்த்தா சில நேரங்கள்ல லெமனை புழியறது மூலமாவும் இல்ல வேற சில வழிமுறைகள்லையும் நம்ம பாலை திரிய வைக்க முடியுமே தவிர, ஆனா அந்த தயிரினுடைய அந்த இயற்கையா கிடைக்கிற சுவைய நம்மளால அடைய முடியாது. அப்போ இந்த பாலை தயிரா மாத்திர இந்த ஒரு அழகான ஒரு வளம் எதுகிட்ட இருக்கு அப்படின்னா லாக்டோபேசிலஸ் அப்படின்ற இந்த நுண்ணுயிரி கிட்ட இருக்கு. சோ இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன். இத மாதிரி ஒவ்வொரு உயிரிகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிரிகிட்டையும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வளம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வளங்களை மனிதனுடைய பயன்பாட்டுக்காக உபயோகப்படுத்துறது தான் இந்த உயிரி தொழில்நுட்பம். வீட்டுல பாலை தயிரா மாத்துறதுக்கு எந்த ஒரு பெரிய உபகரணமும் தேவைப்படுறது இல்லை. வீட்டுல எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வேலைதான். ஆனா இத மாதிரி மற்ற உயிரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வளத்தை ரொம்ப ஈஸியா எளிமையா மனிதனுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அங்கதான் தொழில்நுட்பத்தோடைய உதவி அதிகம் தேவைப்படுது. அப்போ தொழில்நுட்பத்தோட உதவியோட உயிரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய வளத்தை மனிதனுக்கு பயன்படுத்துறதுக்கு பேரு தான் உயிரி தொழில்நுட்பம். ஓகே, இந்த பயோடெக்னாலஜிக்கும் மைக்ரோபயாலஜிக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். நுண்ணுயிரியல், மைக்ரோபயாலஜி, நுண்ணுயிரி சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலையும், தொழில் சார்ந்த நிறுவனங்கள்லையும்
வேலை கிடைக்கும். பயோடெக்னாலஜி அப்படின்னு சொன்னா எந்த எந்த உயிரிகள் இருக்கோ அந்தந்த உயிரிகள் அங்க எல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும். நுண்ணுயிரியல், உயிர் தொழில்நுட்பம். உயிர் தொழில்நுட்பத்தை நான் திரும்பவும் ஒரு முறை சொல்றேன். தொழில்நுட்பத்தோட உதவியோட உயிர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வளத்தை மனிதனுக்கு நேரடியாவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ பயன்படுத்துறதுக்கு பேர் தான் உயிரி தொழில்நுட்பம். அப்போ நமக்கு நோய்களை ஏற்படுத்துறதும் இந்த நுண்ணுயிரிகளா இருக்கு, நோய்கள்ல இருந்து காப்பாத்துறதும் நுண்ணுயிரிகள் இருக்கு, நம்மளுடைய மண்ணுக்கு வளம் சேர்க்கிறதும் நுண்ணுயிரிகள் இருக்கு. அதே மாதிரி நமக்கு தேவையான பலவிதமான பொருட்களை கொடுக்கறதுக்கும் நுண்ணுயிரிகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்க கேட்டது ஜாப், நான் ஏன் இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இங்க இருந்துதான் நம்மளுடைய விடைய ஆரம்பிக்குது. அப்போ நுண்ணுயிரிகள் எங்கெல்லாம் நமக்கு பயன்படுது அப்படின்றது நமக்கு இங்க தெளிவா புரியும். நுண்ணுயிரிகள் மூலமா நோய் வருது அப்படின்னா அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு நுண்ணுயிரியல் தெரியணும். நோய்களை கண்டுபிடிக்கிற இடங்கள்ல நுண்ணுயிரியல் தெரிஞ்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதை தவிர இந்த நுண்ணுயிரிகள் மூலமா நமக்கு எந்த எந்த துறைகள்ல, அது விவசாயமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இந்த நுண்ணுயிர்கள் பயன்படுதுன்னா அந்தந்த துறைகள்ல எல்லாம் நமக்கு வேலை இருக்கு அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். டயக்னோஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்பு இருக்கு. டயக்னோஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை உபகரணங்களையும் தொழிற்சாலைகள் மூலமா உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அங்க எல்லாம் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர அக்ரிகல்ச்சர் சார்ந்த இண்டஸ்ட்ரி, எங்கெங்க நுண்ணுயிரிகள் மூலமா அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரிக்கு உரங்கள் மற்றும் பலவிதமான விஷயங்கள் தயாரிச்சு கொடுக்கப்படுதோ அங்கே எல்லாம் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதை தவிர பயோ பார்மசூட்டிக்கல் அப்படின்னு சொன்னோம்னா மருந்து வகைகள், மருத்துவம் மற்றும் மருந்து வகைகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல வேலைகள் இருக்கு. அதை தவிர இந்த நுண்ணுயிரிகளை இன்னும் நிறைய விதமான இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துறாங்க. உதாரணமா நிறைய நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை தயாரிக்கக்கூடிய நியூட்ராசூட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள். இந்த நியூட்ராசூட்டிக்கல்ஸ்லயும் மைக்ரோபயாலஜிஸ்டுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. காரணம், இங்க எல்லாமே நுண்ணுயிரிகளையும் நுண்ணுயிரிகள் மூலமா கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலமா தான் உற்பத்திகள் நடக்குது. இன்னும் சொல்ல போனா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல நுண்ணுயிரிகளுடைய ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்தப்படுது. டிட்டர்ஜென்ட் தயாரிக்கிற தொழிற்சாலைகள்ல நுண்ணுயிரிகள் மூலமா சில பொருட்கள் தயாரிச்சு டிட்டர்ஜென்ட்ஸ்ல கலக்குறாங்க. ஸோ நுண்ணுயிரியல் அப்படின்னு படிச்சவங்க இந்த மாதிரி பல தரப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு போக முடியும். ஆனா இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா மைக்ரோபயாலஜி படிச்ச எல்லாருமே போயிட முடியும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருக்கு. அதை நம்ம கவனமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஓகே, அப்போ இந்த மாதிரி மைக்ரோபயாலஜி படிச்ச எல்லாருக்கும் இந்த இடத்துல எல்லாம் வேலை கிடைச்சிருமான்னா கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி எடுக்க கூடாது. என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மைக்ரோ ஆர்கானிசமா கல்ச்சர் பண்ற டெக்னிக்ஸை நம்ம எல்லாரும் தெளிவா, அதாவது இந்த துறையில படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் தெளிவா பயிற்சி எடுத்துக்கணும். அப்போ மைக்ரோ ஆர்கானிசமா கல்ச்சர் பண்ற டெக்னிக்ஸை பயிற்சி எடுத்துக்கணும்னா அது எப்படி ஒரு செமஸ்டர்ல ஒரு 4-5 பிராக்டிக்கல் வருது, அந்த 4-5 பிராக்டிக்கலை வேடிக்கை பார்க்கறது மூலமா அதை கத்துக்க முடியுமான்னா வேடிக்கை பார்க்கறது மூலமா நம்மளால கத்துக்க முடியாது. ஸ்கூல்ல நம்ம பென்சிலையோ சாக் பீஸையோ எடுத்து பல முறை ஒரு வார்த்தையை ஒரு எழுத்தையோ எழுதி பழகிருப்போம். அதே மாதிரிதான் மைக்ரோபயாலஜி எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யறதுக்கு முன்னாடி இந்த இனாகுலேஷன் லூப் கைகளில் வச்சு பழகிறதுக்கே பல முறை பயிற்சி எடுக்கணும். இந்த பயிற்சி மூலமா தான் ஒரு சிறந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் உருவாகவே முடியும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த வரிசையில மைக்ரோபயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமா ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஏரியா தான் இந்த பயோரியாக்டர் ஆப்ரேஷன்ஸ். இந்த பயோரியாக்டர் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல லெபார்டரியில இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட். இந்த பயோரியாக்டருடைய ஆப்ரேஷன்ஸ், அதனுடைய ப்ரோப் கேலிப்ரேஷன்ஸ், பேசிக் பயோமாஸ் ப்ரொடக்ஷன், ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன், ட்ரைனிங் எடுக்க வேண்டிய டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங், இந்த மாதிரியான முறைகள் எல்லாமே இந்த பயோ ப்ராசஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த லேப்ல தான் ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த வசதிகள்லாம் இருந்தால் மட்டும்தான் இதுல நல்ல விதமா ட்ரைனிங் எடுத்திருக்க முடியும். இதை மேற்கொண்டு தான் அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள நுழைய முடியும் அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது, எந்த விதமான ஒரு தொழிற்சாலையா இருந்தாலும் தரம் பார்க்கிற ஒரு பகுதியும் உண்டு. தரம் பார்க்கிற பகுதினா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு
நம்ம ஒரு பாராசிட்டமால் மாத்திரை வாங்கினாலும் அந்த பாராசிட்டமால் மாத்திரை உற்பத்தி பண்ற இடத்துல அந்த ஒரு மாத்திரையில ஒரு சாம்பிள் எடுத்து அது கரெக்டான அளவுகள் இருக்கான்னு அந்த மாதிரி ஒரு டிவிஷனுக்கு பேர் தான் அனாலிட்டிக்கல் டிவிஷன். எல்லா ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்லயும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவும் கூட. இந்த அனாலிட்டிக்கல் டிவிஷன்ல இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படுத்தப்படக்கூடிய ரொம்ப நிறைய எக்யூப்மெண்ட் நேஷனல் காலேஜ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டியில இங்க ஆராய்ச்சி படிப்புகளுக்காக நிறுவப்பட்டிருக்கு. இந்த என்சிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் காலேஜ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டியில GCMS, HPLC, AIS, FTIR, UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர், தெர்மல் கிராவிமெட்ரிக் அனலைசர், ஹார்ட்னஸ் டெஸ்டர், அது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நேஷனல் காலேஜில் மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ல எக்ஸ்போஷருக்கும் ட்ரைனிங்க்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பெரும்பாலும் ஒரு ஒரு பர்டிகுலர் எண்ணத்தோட வர்றாங்க. என்னன்னா மைக்ரோபயாலஜினா ஏதாவது ஒரு லேப்ல வேலை கிடைக்கும். அவங்க சொல்ற லேப் எதுன்னு பார்த்தா இந்த டயக்னோஸ்டிக் லேப். அந்த வேலைக்கு போறதுக்கு DMLT மட்டுமே போதுமானது. பட் அதை தாண்டி மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ்னு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு கடந்த ஒரு 10 வருஷமா மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க ஒரு நோயை கண்டறியறதுல 99.99% அக்யூரசி கொடுக்க முடியுது. இன்னைக்கும் அது எய்ட்ஸா இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற அந்த கொரோனா பேண்டமிக்ல PCR முறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயக்னோஸ்டிக் முறையா இருந்தாலும் இந்த முறைகள் எல்லாம் DMLT சம்பந்தப்பட்ட டயக்னோஸ்டிக்ஸ்ல கிடையாது. இந்த முறைகளுக்கு பேரு மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ். மூலக்கூறுகள் மூலமா ஒரு நோய் தொற்றை கண்டறிகிற முறை. மூலக்கூறுகள் அப்படின்னு சொன்னா டிஎன்ஏ புரோட்டீன் RNA. கொரோனா வைரஸ RNA வச்சு DNA உற்பத்தி பண்ணி அதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க, இது சாதாரண DMLTக்கு ஒப்பிடவே முடியாது. அதை தாண்டி இன்னும் அதிகமான ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா இண்டஸ்ட்ரியல் வேலை வாய்ப்பு, பயோபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, R&D டிவிஷன், அனாலிட்டிக்கல் டிவிஷன். ஓகே, பயோபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, ப்ரொடக்ஷன் டிவிஷன், அனாலிட்டிக்கல் டிவிஷன், இந்த மாதிரி இடங்களுக்கு வேலைகளுக்கு போறதுதான் உங்களுடைய எண்ணமா டார்கெட்டா இருக்கும். அதை தவிர ரிசர்ச் பண்றதும் இதுல ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிசர்ச் பண்றதுக்குன்னே நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் லேப்ஸ் இருக்கு, R&D டிவிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ரைட். நான் இப்ப இந்த இண்டஸ்ட்ரி பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு இந்த மாதிரியான வேலைகளுக்கு போகலாம் அப்படின்னு. இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே 2 விதமான இண்டஸ்ட்ரியா பிரிக்கலாம். ஒன்னு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இன்னொன்னு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி. ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி பேக்கெட் பண்ணி தயார் பண்ணி விலைக்கு விற்கிறாங்க, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிவிஷன் இருக்கும், தரம் பார்க்குற டிவிஷனும் இருக்கும். ரைட்டுங்களா? இந்த ரெண்டுலையுமே முழுக்க மைக்ரோபயாலஜிஸ்டுக்கு பயோடெக்னாலஜிஸ்டுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நான் சொல்றது வந்து சேவையை தொழிலா வச்சிருக்கிற இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவமனைகளும் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். அதுல அங்க எங்கேயும் எதையும் விற்கிறது இல்லை, பட் அவங்களுடைய திறனை அவங்களுடைய கல்வி அறிவை சேவையா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி டயக்னோஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ மைக்ரோபயாலஜி படிச்சவங்களுக்கு இந்த மாதிரியான ஓப்பனிங் எல்லாம் இருக்கு. சரி, இப்போ பயோடெக்னாலஜிக்கும் மைக்ரோபயாலஜிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மைக்ரோபயாலஜி நான் சொன்ன மாதிரி முழுக்க மைக்ரோ ஆர்கனிசம், அது சார்ந்த தொழில் முறைகள்ல வேலை வாய்ப்புகள் உண்டு. அப்போ வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயோடெக்னாலஜிக்கு அதிகம். அகைன் பயோடெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், நுண்ணுயிரி, தாவரம், விலங்கு, இந்த மூணு விதமான உயிரினங்களுக்குள்ளேயும் என்ன வளங்கள் இருக்கோ அந்த வளங்களை எல்லாம் தொழில்நுட்பத்தோட உதவியோட மனிதனுக்கு நேரடியாவோ மறைமுகமாவோ கொண்டு போய் சேர்க்கிற துறை தான் உயிர் தொழில்நுட்பம் அப்படின்றத எல்லாரும் கவனமா புரிஞ்சுக்கோங்க. மைக்ரோபயாலஜில நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் பயோடெக்னாலஜிலையும் பொருந்தும். சொன்ன வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், ட்ரைனிங்கா இருக்கட்டும், எல்லாமே பயோடெக்னாலஜிக்கும் பொருந்தும். அதை தாண்டி பயோடெக்னாலஜில நீங்க என்ன புதுசா கத்துக்குவீங்க அப்படின்னு சொன்னா, அனிமல் செல் கல்ச்சர், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிளான்ட் சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன், அனிமல் சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன், இந்த ரெண்டும் மைக்ரோபயாலஜியோடைய சிலபஸ்குள்ளேயே வர முடியாது. அப்போ அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ட்ரைனிங் மைக்ரோபயாலஜில கிடையாது. நான் இது மூலமா மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்கரேஜ் பண்ணல, பட் உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்றேன். மைக்ரோபயாலஜியோடைய அத்தனை ஆப்ஷன், அது அத்தனை ட்ரைனிங்கும் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கு. அதை தாண்டி பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அதிகமான ட்ரைனிங் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா செல் கல்ச்சர், அனிமல் செல் கல்ச்சர் ட்ரைனிங்,
அதுக்கப்புறம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ட்ரைனிங். இந்த அனிமல் செல் கல்ச்சர் ட்ரைனிங்னாலையும் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ட்ரைனிங்னாலையும் என்ன பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். அனிமல் செல் கல்ச்சர் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு கொரோனாக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. இந்த மருந்து கண்டுபிடிக்கிற இந்த நிலையிலையும் அனிமல் செல் கல்ச்சர் அப்படின்ற இந்த டெக்னாலஜி மூலமா தான் அது எந்த அளவுக்கு வீரியத்தோட அந்த நோயை கட்டுப்படுத்துதுன்ற கண்டுபிடிக்கிற அத்தனை விதமான முறைகளும் அனிமல் செல் கல்ச்சர்ல அடங்கிய முறைகள். வைரஸ் மட்டும்தான் மைக்ரோபயாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு படிப்புல வரும். ஆனா இந்த செல் கல்ச்சர்ன்ற முறை மூலமா ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ற தொழில் முறை, தட் இஸ் டெக்னாலஜி. அதை தவிர செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்ல நடத்தக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் மைக்ரோபயாலஜி சிலபஸ்ல கிடையாது, பயோடெக்னாலஜி சிலபஸ்ல மட்டும்தான் உண்டு. அதனுடைய ட்ரைனிங்கும் அங்கதான் உண்டு, ரைட்? அதே மாதிரி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பயோடெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறது நேஷனல் காலேஜோடைய பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கிளாஸ் 1000 கிளீன் ரூம் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல் செல் கல்ச்சர் லேப். ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி படிக்கிறவங்க ஃபைனல் இயர்லையும் பிஜி படிக்கிறவங்களும் ஃபைனல் இயர்ல அனிமல் பயோடெக்னாலஜி அப்படின்ற தியரி பேப்பர் படிக்கும்போது அது சம்பந்தப்பட்ட ப்ராக்டிகல்ஸை ட்ரெயின் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பொதுவாக இந்த அனிமல் செல் கல்ச்சர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இல்லைன்னா ஆராய்ச்சி நிலையில தான் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. இந்த அனிமல் செல் கல்ச்சர் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு கேண்டிடேட் யூஜி முடிச்ச பிறகும் அல்லது பிஜி முடிச்ச பிறகும் பலதரப்பட்ட அனிமல் செல் கல்ச்சர் பேஸ்ட் டெக்னாலஜியில இயங்கிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல, தட் இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை வாய்ப்பை தேடணும் அப்படின்னு சொன்னா இந்த செல் கல்ச்சர் டெக்னிக்கை முறையா கத்து தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஃபார்முலா நாம படிக்கிற இடத்துல கத்துக்கிட்டா மட்டும்தான் ஃபுல் டைமா ட்ரெயின் ஆகி இதுல கான்ஃபிடென்ட்டா வேலைக்கு இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகிற அளவுக்கு நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த டெக்னாலஜியில நேஷனல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்டயே லேப்ல இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால முழுமையான ட்ரைனிங்கும் கொடுக்க முடியுது. நேஷனல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் அனிமல் செல் கல்ச்சர் ட்ரைனிங்க்கு ரொம்ப பிரத்யேகமான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அதுதான் இந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது. லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி மூலமா செல் கல்ச்சர் லேப்ல யார் ஒர்க் பண்ணினாலும் அதை வெளியில இருந்து வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்றது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டர்ன் எக்ஸ்பெரிமெண்ட் வரதுக்கு முன்னாடியே நல்லாவே தயாராகிடுறாங்க. செல் கல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளையும் எப்படி கையாளணும் அப்படிங்கிறதே ஒரு தனியான ஒரு லெசன் தான். அந்த மாதிரி விஷயங்கள் முதற்கொண்டு இந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தயாராக முடியுது. இந்த ஃபெசிலிட்டியில ட்ரெயின் ஆனவங்க பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியில செல் கல்ச்சர் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான வேலைகளுக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லையும் கிளினிக்கல் எம்பிரியாலஜிஸ்ட் அப்படின்ற பொசிஷனுக்கு போறதுக்கும் இந்த செல் கல்ச்சர் பேஸ்டு ட்ரைனிங் அவங்களுக்கு ரொம்ப உதவுது. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிறது பிளான்ட் பயோடெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு ட்ரைனிங் போர்ஷன். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஃபெசிலிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸை முறைப்படி கற்றுக்குறாங்க. இந்த டெக்னிக்ஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாகவோ இல்லை ஒரு முறை செஞ்சு பார்க்கறது மூலமாகவோ நம்மளால முழுமையாக பயனடைய முடியாது. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல எண்ணற்ற முறைகள் நமக்கு திருப்தி அளிக்கிற வரையிலும் இதை நம்ம திரும்ப செஞ்சு பார்க்கக்கூடிய இடத்துல வசதிகளோட நம்ம படிக்கும்போது தான் அதனுடைய முழுமையான பலனை நம்ம அடைய முடியும். மாதிரியான வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் வேற எங்க இருந்தாலும் நீங்க தாராளமா பயோடெக்னாலஜியோ மைக்ரோபயாலஜியோ படிக்கலாம்.